மதுரை விளாச்சேரியில் பாசன கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு வடிவேல்கரை கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், என்ன ஆச்சு? எப்படி உடைப்பு ஏற்பட்டுச்சு? மக்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்களா அந்த பகுதியில? கண்டிப்பாக ராதா, மதுரை திருப்பரங்குன்றம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட விளாச்சேரி கிராமம் வழியாக செல்லக்கூடிய நாகமலை புதுக்கோட்டையிலிருந்து நிலையூர் கண்மாய்க்கு செல்லக்கூடிய இந்த கம்பிக்குடி கால்வாயில் உடைப்பானது ஏற்பட்டுள்ளது. இதனால் விளாச்சேரி பகுதியில் உள்ள வடிவேல்கரை ஊருக்குள் தண்ணீரானது புகுந்துள்ளது. இந்த பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் தற்போது தண்ணீரானது சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் வெளியேற முடியாமல் இயல்பு வாழ்க்கையானது பாதிப்படைந்துள்ளதுனே சொல்ல வேண்டும். இது போன்று அடிக்கடி நடப்பதாகவும் இதனை சரி செய்ய வேண்டும் என ஏற்கனவே புகார் அளித்துள்ளதாகவும் பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது அதிகமான அளவு தண்ணீர் வந்ததாலே இந்த ஊருக்குள் தண்ணீரானது அதிக அளவு வந்ததால் விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தண்ணீரானது புகுந்துள்ளது. இதனால் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியம் மற்றும் பொதுப்பணித்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது போன்று மறுபடியும் நடக்காமல் செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் நம்மிடம் தெரிவித்திருக்காங்க. ராதா, மாவட்ட நிர்வாகம் சார்பா எதனா நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அந்த தண்ணீரை அகற்ற ஏதேனும் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்களா? தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக பொதுமக்களே அந்த பகுதியில் இருக்க அதிகாரியிடம் தெரிவித்திருக்காங்க. தற்போது அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வட்டாட்சியர் உள்ளிட்டோர் அங்கு சம்பவ இடத்திற்கு சென்று அங்க மண் மூட்டைகளை கொண்டு தற்போது தற்காலிகமாக அடைப்பதற்கான வழிவகை தற்போது செஞ்சுட்டு வராங்க. ராதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.